ஹாய் காய்ஸ், நான் பார்க்க ஒரு டாபிக் வந்து திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம்ன்ற டாப்பிக்கில் இருந்துட்டு அறம் வலியுறுத்தல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்புறம் என்ன உண்மை பொருளை நிலைநிறுத்தல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தின் ஓங்கு ஆக்கம் எவனோ இருக்கு. அப்படின்னா அறம் வந்து சிறப்பை அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். அதை விட உயிருக்கு நன்மை வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி திருவள்ளுவர் கேட்குறாரு. சரிங்களா? அது அந்த ஃபர்ஸ்ட் திருக்குறள். செகண்ட் வந்துட்டு அறத்தின் ஓங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறுத்தலின் ஓங்கு இல்லை கேடு. அப்படின்னு என்னன்னா ஒரு வாழ்க்கையில வந்துட்டு அந்த அறம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை விட நன்மை வேற எதுவுமே இல்லையாமா. சரிங்களா? அந்த அறத்தை நம்ம போற்றாமல மறந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்வாய் எல்லாம் செயல். அப்படின்னு என்னன்னா இப்போ நம்ம செய்யறதுக்கு எந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், அறத்தை வந்து கைவிடக்கூடாது. எங்கேயாச்சும் போனோம்னா கூட ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சும் அந்த செல்லும் இடமெல்லாம் வந்து அற செயல் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அப்படின்னா நம்ம உள்ளத்துல வந்து குற்றம் வச்சுக்கிட்டு நம்ம நல்லதை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்லதா இருக்காது. உள்ளத்துல குற்றம் இல்லாமல் சிறப்பு செய்யறது என்னதான் அந்த அறம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் வந்துட்டு வெறும் ஆரவாரம்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். அப்படின்னு என்னன்னா பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல், இது எல்லாமே வந்து நான்கும் வந்து இல்லாமல் வருவது வந்து என்னதான் அறம்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம ஒரு இளைஞராக இருக்கோம், அப்போ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து அறம் செய்யாமல் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம இந்த சின்ன வயசுலேருந்தே வந்து நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு அந்த அறம் வந்து அப்படி செஞ்சுட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே வந்து என்ன பண்ணா நம்ம உடல் வந்து அழியும் காலத்தில் அழியா துணையாக வந்து நிற்குமா. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம் போகுதுன்னா அந்த நம்ம செஞ்ச அறம் வந்து நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அப்படின்னு என்னன்னா திருவள்ளுவர் வந்துட்டு அறத்தின் பயனை பற்றி எதாவது சொல்றாரு. வந்து பல்லாக்கு இருக்கு இல்லையா, அந்த பல்லாக்கு வந்து சுமப்பது வந்து 4 பேர் சுமப்பாங்களா, அந்த பல்லாக்குல ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்களா, அந்த அறம் செஞ்சவன் தான் வந்து பல்லாக்கு மேலே உட்காந்துட்டு போவான், அறம் செய்யாத வந்து அந்த பல்லாக்கை தூக்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அப்படின்னா ஒரு நாள் கூட வீழ்நாள் அப்படின்னு என்ன, ஒவ்வொரு நாள் விட்டுட்டு நம்ம அறம் செய்யறதுதான். அதான் ஒரு நாள் ஒருத்தர் வந்து அறம் செய்யறதுக்கு வந்து ஒரு நாள் கூட தவறாம அறம் செஞ்சுட்டு இருந்தா அப்படின்னா அவனோட வாழ்நாள் முழுவதும் வந்துட்டு என்ன நல்லதே நடக்கும். அந்த பிறவி வழி அடைக்கும் கல்லாக இருக்க அந்த அறம் வந்து நமக்கு வந்துட்டு நிற்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு அறத்தான் வருவது இன்பமற்று மற்ற எல்லாம் புறத்தே புகழும் இல்லை. அப்படின்னு என்னன்னா நம்ம அறநெறி இருக்கு இல்லையா, அறத்தோடு வந்து வாழ்ந்ததே என்னதாமா நமக்கு இன்பம்னு சொல்றாங்க. மற்றதெல்லாம் வந்துட்டு புறத்தே புகழும் இல்லை, இன்பமா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த புகழும் வந்துட்டு நல்லதா இந்த இல்லாதவை நமக்கான இது இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி. அப்படின்னா செய்ய வேண்டியது வந்து என்னது, ஒருவருக்கு செய்ய வேண்டியது அறம். ஓகேங்களா? அதை செய்யாமட்டோம்னா அது வந்து அது வந்து நமக்கு பழியாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், அரண் விழுதல் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு திருக்குறளை சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.